வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு த ஷோ. நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, இன்ஸ்டாகிராமில் நிறைய பேர் டிஎம் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எங்கப்பா அந்த இரும்பு தம்பியை காணோம் அப்படின்னு கேட்டுருந்தீங்க. ஆக்சுவலாக நான் எங்கே போயிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் வேணும்னு எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ க்ளோஸ் டு 7 to 10 days ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன். ஏன் அந்த ரெஸ்ட் தேவைப்பட்டுச்சுன்னா, எங்க பேசி என்னங்க ஆக போகுது அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டோம். ஏன்னா ஏங்க இந்த கும்பலை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஒன்றும் இல்லைங்க, ஏடா சுறா படம்லாம் ஒரு படமாடா, அது நல்லா இல்லடா அப்படின்னு சொன்னா அதையே ஏத்துக்காத கும்பல் தாங்க இந்த கும்பல். இவனுங்க கிட்ட போயிட்டு, ஏய் உங்க விஜய் சார் என்னடா ஆட்சி நடத்துறாரு, ஒண்ணுமே சரியில்லடா இந்த ஆட்சியில அப்படின்னு சொன்னா இவனுங்கலாம் ஏத்துக்கிற கேரக்டரா? அந்த ஒரு மனநிலைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருமே தள்ளிட்டாங்க. ஏன்னா இன்னுமே பாதி பேர், அது ஆக்சுவலா யூடியூபர்ஸ் மட்டும் கிடையாதுங்க, கட்சிக்காரங்கள்லேருந்து பொதுமக்கள் கூட இன்னுமே இந்த துயரத்திலிருந்து மீண்டு வரல. அதாவது எலெக்ஷன் ரிசல்ட் 4ஆம் தேதி வந்துச்சு, விஜய் சார் பதவியேற்றே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு. பட் இந்த இதுலேருந்து யாருன்னா மீண்டு வந்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா இன்னுமே மீண்டு வரல. ஏன்னா இது யாரும் எதிர்பார்க்காத விஷயம், எதிர்பார்க்காத சம்பவமாக நடந்து போயிடுச்சு விஜய் சாரோட வெற்றி. ஏன்னா அவரே எதிர்பார்க்கலாம் அந்த வெற்றியை. அதே மாதிரி இந்த கும்பல் நம்ம எதனா சொன்னா கேட்டுக்கிற கும்பலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கும்பல் சத்தியமா பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் ஒரு வீடியோஸா எடுத்து போடுவானுங்க, அதை தான் பிலீவே பண்ணுவானுங்களே தவிர்த்து வேற எதுவுமே யார் பேச்சுனா கேட்பானுங்களான்னா கேட்க மாட்டானுங்க. இவனுங்களுக்கு நம்ம ஆட்சியில இவனுங்க இல்லாத போது கிளாஸ் எடுத்தே பார்த்தீங்கன்னா டயர்ட் ஆயிட்டோம். இப்போ இவனுங்க நம்ம எடுக்கிற கிளாஸ் எல்லாம் கேட்பானுங்களா அப்படின்னு தான் பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ள கருதி இந்த 1 வாரத்தை ரெஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கிட்டோம். இந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய நடந்து போச்சு. ஆக்சுவலாக விஜய் சிஎம் பதவி ஏற்றதுலேருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் ஒரு கொலை நடக்கலை, ஒரு பெண் சாகடிக்கப்படல, எங்கேயுமே பார்த்தீங்கன்னா சட்டம் சீர்கெட்டு போல நல்லா இருக்கு தமிழ்நாடு அப்படின்னு யாருன்னா ஒருத்தர் சொல்லுங்களேன் பார்ப்போம். இல்ல நான் வர்ச்சுவல் வாரியர்ஸே கேட்கிறேன், வர்ச்சுவல் வாரியர்ஸே நீங்களே சொல்லுங்க, பாத்தியா எங்க விஜய் சார் ஆட்சிக்கு வந்த பிறகு இங்க ஒரு கொலை நடக்கல, யாருன்னா சொல்லு. பாத்தியா எங்க விஜய் சார் ஆட்சிக்கு வந்த பிறகு இங்க அன்டைம்ல பாத்தீங்கன்னா சரக்கு விற்கல, யாராவது சொல்லு. பாத்தீங்களா எங்க விஜய் சார் ஆட்சிக்கு வந்த பிறகு இங்க எவனுமே கஞ்சா யூஸ் பண்ணல, யாராவது சொல்லு. எல்லாமே பாத்தீங்கன்னா இன்னுமே நடந்துகிட்டு தான் இருக்கு. எங்க பொதுவா நான் வர்ச்சுவல் வாரியர்ஸ் மாதிரி கிடையாது. விஜய் சார் நல்லது செஞ்சா எஸ் நல்லது செஞ்சாருன்னு சொல்ற கேரக்டர் நானு. இதுவே தவறு நடக்கும் பட்சத்தில் அதை சுட்டி காட்டுற கேரக்டர்ஸ் தான் நம்ம ஒன்றும் பாத்தீங்கன்னா இவனுங்க எப்படி திமுக நல்லதே செஞ்சிருந்தாலும் இல்ல கெட்டதை பத்தி மட்டும் தான் பேசுவோம் அப்படின்னு பேசினானுங்களோ அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நம்ம கிடையாது. இவர் நல்லது செஞ்சா நல்லது செஞ்சிருக்கிறாருன்னு சொல்ல போறோம், கெட்டது செஞ்சா கெட்டதுன்னு தானே சொல்ல முடியும். கொலை நடந்துச்சா இவ்வளவு நாள்லன்னா எஸ் கொலை நடந்திருக்கு. இதே இவனுங்க என்ன பண்ணானுங்க, திமுக ஆட்சியில எதுனா ஒரு கொலைங்க, ஏங்க புருஷன் பொண்டாட்டிய கொன்னாலும் திமுக காரணம், காதலன் காதலிய கொன்னாலும் திமுக தான் காரணம், எது நடந்தாலும் திமுக தான் காரணம்னு சொன்னது யாரு? நீங்க தானே சொன்னீங்க. இப்போ நேத்து எங்க திருச்சியில ஒரு பப்ளிக் பிளேஸுங்க, அது அந்த பப்ளிக் பிளேஸ்ல ஒரு காதலன் என்ன பண்றானா அந்த பொண்ணோட தலையில கல்ல போட்டு நங்கு நங்கு நங்குன்னு அடிக்கிறான். இப்ப இதுக்கு யார் காரணம்? உங்க கூற்றுப்படியே எடுத்துக்கொண்டால் இதுக்கும் இப்போ டிவிக்கே தானே காரணம்னு எல்லாரும் சொல்லணும். நான் எதனா தப்பா பேசினா நீங்க தம்பி தப்பா பேசுறப்பா, அது எப்படிப்பா விஜய் சார் காரணமாவாரு அப்படின்னு யாருன்னா கேட்கலாம். யாரும் கேட்க முடியாது. ஏன்னா காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சுட்டு இருக்கிறது யாரு? ஏங்க நான் திருப்பி சொல்றேன், எங்கேயோ நடந்த கொலைக்கு விஜய் சார் மேலேயோ இல்ல டிவிக்கே மேலேயோ தான் பழி போடணுன்றது என் எண்ணமானா கிடையாது. பட் இதுவே திமுக ஆட்சியில நடந்திருந்தால் நீங்க அந்த பழிய தூக்கி திமுக மேலதான் போட்டிருப்பீங்க. அப்போ அந்த பழிய தூக்கி டிவிக்கே மேல போடுறதுல என்ன தப்புன்னு நான் கேட்கிறேன். எங்க வந்த உடனே கையெழுத்து போட்டீங்கல்ல, என்ன கையெழுத்து? அது ஏதோ ஒரு அதிரடி படைப்பா, சிங்கப்பெண் அதிரடி படை அப்படின்னு ஒரு கையெழுத்து போட்டீங்களே. பெண்களுக்கு பாதுகாப்பு தரதான் இந்த சிங்கப்பெண் அதிரடி படை. மாத்ரா பிங்க் கலர் பேட்ரோல் எல்லாம் சிங்கப்பெண் அதிரடி படை பேட்ரோலா மாத்ரா அப்படின்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி ஸ்டிக்கரை மாத்தி ஒட்டினீங்கல்ல, எங்க அந்த அதிரடி படை? ஏங்க அப்ப போய் பாதுகாத்துருக்கணும்ல. அந்த இளம் பெண்ணு தலையில கல்ல போட்டு ஒருத்தன் நங்குற மாதிரி அடிக்கிறான். கிட்டத்தட்ட அந்த சம்பவம் பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 நிமிஷம் இல்ல 5 நிமிஷம் கூட நடந்திருக்கலாம். எங்க போச்சு அந்த அதிரடி படை? போய் அந்த இளம் பெண்ணை பாதுகாக்க வேண்டியது தானே.
அந்த இளம்பெண் என்ன தவறு செஞ்சாங்க? காதலை மறுத்தாங்களோ இல்ல அவங்க வீட்டுல வந்து காதலுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ, ஏதோ ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அவன் போயிட்டு அந்த பொண்ணை போட்டு சாகடிக்கிற நிலைமைக்கு அடிக்கிறான். இப்ப அந்த சிங்கப்பெண் அதிரடி போய் அங்க பாதுகாத்து இருக்கணுமா இல்லையா? இந்த ஒரு சம்பவம் தான் தமிழ்நாட்டில் நடந்திருக்கானா? அந்த பெண் இப்ப மருத்துவமனையில இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு அங்க அவங்க இறந்துட்டாங்களா இல்ல மருத்துவமனையில இருக்கிறாங்களான்றத போய் தான் பார்க்கணும். இனிமேட்டு தான் டீட்டெயில்டா விசாரிக்கணும். ஆக்சுவலா அவங்க மருத்துவமனையில தான் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஒரு சம்பவம் தான் நடந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஏங்க விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட நான் மினிமம் கணக்கிலேயே சொல்றேன், மேக்சிமம் நிறைய நடந்திருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 20 கொலை நடந்துச்சுங்க விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகு. ஏன் இதெல்லாம் தடுக்கல? சட்டம் யார் கையில இருக்கு? இப்போ விஜய் சார் கையில தானே இந்த சட்ட காவல்துறையே விஜய் சார் கண்ட்ரோல்ல தானே இருக்கு. அப்ப இதெல்லாம் தடுத்து இருக்கணுமா இல்லையா? இதே மாதிரி தானே நீங்க திமுக ஆட்சியில கேட்டீங்க. என்ன ஸ்டாலின் அங்கிள், சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு போயிருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்களே. அப்ப அதே மாதிரி நாங்க கேட்கறதுல தப்பான்னு நாங்க கேட்கறோம். ஏங்க நீங்க நான் பொய் சொல்றேன்னா கூட நீங்க எடுத்து கூகுள்லயோ ChatGPTலயோ இல்ல நியூஸ் சேனல்ஸ்லயோ போட்டு பாருங்க. மினிமம் 20, எனக்கு தெரிஞ்சு அது மேக்சிமம் 20க்கு மேலதான் போகும்னு நினைக்கிறேன். மினிமம் 20 படுகொலையாச்சு நடந்திருக்கு இந்த விஜய் சார் பதவியேற்ற காலத்திலேயே. ஏங்க நான் திருப்பி சொல்றேன், இது மொத்தத்துக்கும் விஜய் தான் காரணம், டிவிக்கே தான் காரணம்னு நான் சொல்லுவேனா? நான் சொல்ல மாட்டேன். ஏங்க அவங்களுக்கான பிரீத்திங் ஸ்பேஸை நான் கொடுக்கணும்னு நினைக்கிற கேரக்டர். இப்போ இந்த 10 days கூட நான் ஏன் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்தேன்னா, பதவியேற்ற பிறகே அவங்கள நொயின்னு நொட்ட சொல்லக்கூடாது. நம்ம அவங்களுக்கு பிரீத்திங் ஸ்பேஸ்னு ஒன்று தரணும்ல. ஏங்க இயல்பாகவே ஒரு காலேஜுக்கு வந்து ஒருத்தங்க எச்எம் ஆகுறாங்களே, அவங்களுக்கு பிரீத்திங் ஸ்பேஸ் நம்ம தரணும். ஏன்னா இந்தந்த டீச்சர் எப்படி, இந்தந்த கிளாஸ் எப்படி, இந்தந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படின்னு அவங்க அதை ஒரு அவங்க பார்வைக்குள்ள எடுத்துட்டு வரவே கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அந்த பிரீத்திங் ஸ்பேஸை தரணும்னு நினைக்கிற கேரக்டர் நான். அதனால தான் இந்த 10 நாள் பிரீத்திங் ஸ்பேஸும் கொடுத்தோம். இன்னும் கொஞ்சம் பிரீத்திங் ஸ்பேஸை கொடுக்கறதுக்கும் நம்ம ரெடி. ஏங்க ஒரு 3 to 4 monthsங்க அவருக்கு பிரீத்திங் ஸ்பேஸ் யார் வேணாலும் கொடுக்கலாம். ஏன்னா ஃபுல் கண்ட்ரோல் எடுத்துட்டு வரணும். எது எங்கெங்க லூப் ஹோல்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் அவர் ஆராயணும். அதெல்லாம் ஆராய்ச்சி எடுக்க டைம் ஆகும், நான் ஏத்துக்கிறேன். பட் இதெல்லாம் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணும். நம்ம அப்போத்துல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னா, இந்த கொலைகளை எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு தான் நம்ம அப்போத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறோம். பட் நீங்க ஆட்சிக்கு வந்தது என்ன ஒரு வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்தீங்கன்னா, விஜய் ஆட்சிக்கு வந்தா கொலை நடக்காது, விஜய் ஆட்சிக்கு வந்தா ரேப் நடக்காது, விஜய் ஆட்சிக்கு வந்தா திருட்டு நடக்காது, இப்படிதான் சொல்லிட்டு நீங்க ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. அதுவும் வந்து உங்களை மக்கள் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்கன்னா, ஒரு ரெடிமேட் சேவியராகவே நினைச்சிட்டாங்க. யாரும் இந்த வார்த்தை எங்கேயோ சொல்லியிருந்தாங்க, ரெடிமேட் சேவியர். அதாவது இவர் வந்தா நம்மளை உடனே பாதுகாத்துருவாரு அப்படின்ற மாதிரி ஒரு டோனை செட் பண்ணிட்டீங்க. அப்போ பாதுகாக்கணும்ல, மக்கள் இப்ப எதிர்பார்ப்பாங்களா? ஐயா என்னையா இது, விஜய் ஆட்சிக்கு வந்த பிறகும் கொலை நடக்குது, என்னையா இப்படிலாம் ஏழ்ரை நடந்துட்டு இருக்குதுன்னு அவங்க கேட்பாங்களா இல்லையா? பட் நம்ம எதுல பிஸியா இருக்கிறோம்னா, நம்மனா இந்த அவரு குத்துருக்கிறார் பாருங்க கொஞ்சம் மினிஸ்டர்ஸ், அவங்களாம் எதுக்கு பிஸியா இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்க பொதுவா நார்மலா திமுக ஆட்சியா எடுத்துக்கோங்க, அதிமுக ஆட்சியா எடுத்துக்கோங்க, யார் ஆட்சி வேணாலும் எடுத்துக்கோங்க, இந்த மினிஸ்டர்ஸ்லாம் வந்து பிஏஸ் வச்சுப்பாங்க. அதாவது ஒரு 2 to 3 பிஏ இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. ஒரு பொலிட்டிக்கல் பிஏ இருப்பாரு, ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் பிஏவா இருப்பாரு. இந்த மாதிரி 2 to 3 பிஏ வச்சுப்பாங்க அபிஷியலா. இவங்க யாரை வச்சுக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, 2-3 பிஏலாம் எனக்கு தேவையில்ல, 2-3 வீடியோ எடிட்டரை கொடுங்க. ஏங்க ஒவ்வொரு மினிஸ்டரும் ஏங்க இன்னுமே அந்த ரீல்ஸ் மந்தையிலே தான் இருக்காங்க, ரீல்ஸ் மூலையிலே தான் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன நடக்குது அதெல்லாம், ஐயோ கவர்மெண்ட் வேலையெல்லாம் அப்படிதான் ஓரமா வைங்க, நீங்க கேட்குற இடத்துல நான் கையெழுத்து போட்டு குத்துறையா அப்படி கூட சொல்லிட்டு இவங்க எல்லாமே எதுல மும்முரமா இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, ரீல்ஸ் போடுறதுல மும்முரமா இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ எடிட்டர்ஸ்க்குலாம் நான் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறேன். ஏன்னா வீடியோ எடிட்டர்ஸை நான் தப்பு சொல்ல, பாவம் அவங்களுக்கும் வந்து வருமானம் தேவை. நிறைய பசங்க வந்து வீடியோ எடிட்டரா ஆகிட்டு வேலை வெட்டி இல்லாம சுத்தின்னு இருக்காங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இவங்க கூட இருக்கிற வீடியோ எடிட்டர்ஸ்க்கு தயவு செஞ்சு ஒரு கவர்மெண்ட் வேலையாக்கிடுங்கன்ற. நான் அரசாங்கமே இதை வந்து என்ன பண்ணணும்னா, கவர்மெண்ட் வேலை நிறைய பேருக்கு தரேன்னு சொல்லியிருக்கீங்களே இளைஞர்களுக்கெல்லாம், உங்க மினிஸ்டர்ஸ் கூட இருக்காங்க பாருங்க இந்த வீடியோ எடிட்டர்ஸ், இவங்களுக்குலாம் வந்து கவர்மெண்ட் வேலையா போட்டு கொடுத்துருங்க. ஏங்க ஏஞ்சி நடந்தா வீடியோ எடுத்து போடுறான், எங்க மினிஸ்ட்ரியா? வேலையை செய்ய விடுங்க, வேலை செய்யறதுக்கு தான் மினிஸ்ட்ரி, ரீல்ஸ் போடுறதுக்கு மினிஸ்ட்ரி கிடையாது. எல்லா மினிஸ்டரும் இதை தான் பண்ணிருக்காங்க. உதாரணத்துக்கு இங்க பாருங்க, இன்னைக்கு கதை நினைக்கிறேன், இன்னைக்கோ நேத்தோ
ஆதவ அர்ஜுனா வந்து போயின்னு இருக்கும்போது ஒரு பொண்ணு வந்து ஷூ போடல போல, அந்த ஸ்போர்ட்ஸ் கிரவுண்ட்ல ஷூ போடல. உடனே இவர் ஸ்ட்ரைட்டா போறாரு. அது செட்டிங்கா என்ன, கடவுளுக்கு தாங்க வெளிச்சம், அது செட்டிங்கா கூட இருக்கலாம். ஏன்னா நான் போய் சொல்ல மாட்டேன், உண்மையா அது செட்டிங்னு நான் சொல்லுவேன்னா அப்படிலாம் சொல்ல மாட்டேன், இயற்கையாகவும் நடந்திருக்கலாம். பட் அது எப்படி நடக்குது பாருங்க. ஷூ போடாத பொண்ணு ஃபர்ஸ்ட் நின்று இருக்குது. அங்க போயிட்டு என்னம்மா ஷூ இல்லையாமா, உங்ககிட்டயும் ஷூ இல்லையாமா, எப்பா ஒரு 2 ஷூ ஆர்டர் பண்ணு. ஏன் சார், ஆதவ் சார், இப்போதான் வந்து உங்க வாழ்க்கையில ஷூ போடாத ஸ்டூடெண்ட்ஸை நீங்க பாக்குறீங்களா? ஷூ போடாத ரன்னர்ஸை நீங்க பாக்குறீங்களா? ஏங்க காலகாலமா பாதி பேர் வந்து ஷூ இல்லாம தான் ஓடுனுறாங்க. அது இயற்கையா அங்க ஷூ இல்லாம இருந்தாங்களா, இல்ல இவங்களே இருந்த ஷூவை கழட்டிட்டு அந்த பொண்ணை நிக்க வச்சாங்களான்லாம் நம்மளுக்கு தெரியாது. ஏன் இவ்வளவு நாள் இவர் கோடீஸ்வரங்க. ஏங்க ஆதவ அர்ஜுனா வந்து பல ஆயிரம் கோடி வச்சுக்கிறாரு. ஏன் இந்த கோடீஸ்வரன் எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஷூவை வாங்கி கொடுத்தா என்ன ஆக போகுது? மினிஸ்டரா வந்த பிறகுதான் ஷூ வாங்கி கொடுப்பீங்களா? சரியா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒண்டி ஷூ வாங்கி தரீங்க? நீங்க சொல்லாமே எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும், ஸ்போர்ட்ஸ்னு வர எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் நான் ஷூ வாங்கி தரேன். ஏங்க உங்க பணம் என்கிட்ட இருந்தால், அதாவது ஆதவ அர்ஜுனா எவ்வளவு கோடிக்கணக்கான சொத்தை வச்சுட்டு இருக்காரோ அந்த கோடிக்கணக்கான சொத்து இந்த ரோஸ்ட் பிரதர்ஸ் பெர்னாடி கிட்ட இருந்திருந்தால், ஏங்க தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் நானே ஷூ வாங்கி கொடுத்துருப்பேங்க. ஏன் எனக்கு அதுக்கு மினிஸ்டர் போஸ்ட் இருக்கணும், எனக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கணும்லாம் கிடையாது. அந்த பணம் இந்த மனிதன் கிட்ட இருந்திருந்தால் இந்த மனிதனே எல்லாருக்கும் ஷூ வாங்கி கொடுத்துருப்பேன். ஏன்னா அதற்கு வந்து போஸ்டிங்லாம் தேவையில்லை, நல்ல மனசு இருந்தாலே போதும். அதாவது ஹெல்ப் பண்ணோன்னு மனசு இருந்தோம், அதற்கு ஏத்த பணமும் இருந்தால் போதும், யாருக்கு வேணாலும் எந்த உதவியும் செய்யலாம். ஆனா இவங்க ரீல்ஸ், ஏங்க ஒரு பாத்ரூம்குள்ள போயிட்டு ஒரு ஆய்வு பண்ணிட்டு வந்தா ரீல்ஸ், எல்லாமே அதுதான் ரீல்ஸ்ல ஒண்டி தான் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதனாலதான் நான் சொல்றேன், இவங்க கூட சுத்துற அந்த வீடியோ எடிட்டர்ஸ்க்குலாம் தயவு செஞ்சு கவர்மெண்ட் வேலை போட்டு கொடுத்து வச்சுக்கினீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நீங்க வந்து ஏங்க எல்லாருமே பொதுவாக சொல்றாங்க இது இன்ஸ்டாகிராம் கட்சிங்க, இன்ஸ்டாகிராம் கட்சிங்க அப்படின்னு. உண்மையிலேயே பார்த்தா அதுதான் உண்மை. ஏங்க மற்ற கட்சிகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் ஒர்க் பண்ணிச்சு, ஆனால் இந்த கட்சி எங்கே ஒர்க் பண்ணிருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஒண்டி தான் ஒர்க் பண்ணிருந்தாங்க. ஃபுல் வீடியோ எடிட்டர்ஸ் தான் இவங்களுக்கு. வந்து வீடியோ எடிட்டர்ஸ் இல்லைன்னா அந்த கட்சி இயங்காது. இப்போ மினிஸ்டர்ஸ்க்கு வந்து 3 எடிட்டர் வீடியோ எடிட்டர் தேவைன்னா சீஃப் மினிஸ்டருக்கு வந்து 10 வீடியோ எடிட்டர் தேவைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் என்ன பண்றாரு, சாப்பாடு சாப்பிட்ற ஒரு வீடியோ, சாப்பாடை அவர் கையாலேயே சாப்பிட்டார், டிஃபன் பாக்ஸை எடுத்துன்னு வந்தார், எங்க சீட்டுக்கு பின்னாடி டவுல் இல்ல, காலுக்கு கீழே ஷூ இல்ல. என்னங்க இது? இதுவா ஆச்சு? எஸ், we are ready to give breathing space for you. இறங்குங்க. ஏன்னா 717 மது கடைகளை மூடுறேன்னு சொன்னீங்க, நான் உண்மையில அதை பாராட்டுறேன். அதான் அது காலகாலமா வந்து எல்லா ஆட்சியும் பண்ணிட்டு இருக்கிறது தான். வந்த உடனே எல்லா ஆட்சியும் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நான் 500 மது கடைகளை மூடுறேன், நான் 700 மது கடைகளை மூடுறேன் அப்படின்னு என்ன நடக்கும்னா, ஒரு சைடு மூடுவாங்க, ஒரு சைடு திறந்து வைப்பாங்க. அந்த மாதிரி நீங்க பண்ணிடக்கூடாது. நான் எஸ் ஐம் கிவிங் தட் கிரெடிட் டு யூ. வந்த உடனே சரி 717 மது கடைகள் ஏதோ மூடுறேன்னு சொன்னாங்க, ஆனா அவ்வளோத்தையும் மூடிட்டாங்களான்னு தெரியல. எஸ், மூடினே இருப்பாங்கன்னு கூட வச்சுக்கோங்க. பட் தி அதர் ஹேண்ட் திறந்துட்டே இருக்கக்கூடாது. ஏங்க ஒரு தகவல் வருது, எங்கேயோ வந்து பாத்தீங்கன்னா வைன் ஷாப்பை மூடினாங்க, பிரைவேட் பார் ஓபன் பண்ணிட்டேன்றாங்க. இப்ப இருக்க தாவே காட்சியில 711 ஒயின் ஷாப்பை மூடிட்டதா சொல்றாங்க. ஆனா இங்க பாருங்க, முந்தானேத்து சேலம்ல சீலநாயம்பட்டி பைபாஸ்ட திறந்து வைக்கப்பட்ட ஒயின் ஷாப் இது. அங்க சிவப்பு கலர் ஜீப் தெரியுதுங்களா, அதுக்கு பின்னாடி இருக்கிறதா க்ளூனி வித்யாநிகேதன் ஸ்கூலு, பொன்னர் சங்கர் கோவில். அந்த ஸ்கூலுக்கும் கோவிலுக்கும் லெஃப்ட் சைடு அந்த ஒயின் ஷாப்பை தூக்கி ரைட் சைட்ல மாத்திட்டாங்க. இதுதான் தாவே காட்சி கொண்டு வந்த மாற்றம். அது சும்மா இல்லைங்க, 11 to 11 காலையில 11 மணில இருந்து நைட்டு 11 மணி வரைக்கும் செயல்படக்கூடிய ஒயின் ஷாப். இவங்களோட நார்மல் குறிக்கோளே என்னன்றது தெரியும். ஆதவ அர்ஜுனா அப்பவே வந்து என்ன சொன்னார்னா, கவர்மெண்ட் ஒயின் ஷாப்பை ரன் பண்ணக்கூடாது, கவர்மெண்ட் ரன் பண்ணா அது தப்பு. எப்படிங்க ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ரன் பண்ணுது, அது வந்து பிரைவேட் ஆக்கணும் அப்படின்னு யார் அப்பவே சொன்னதுன்னு வந்து பாத்தீங்கன்னா ஆதவ அர்ஜுனா தான் சொன்னாரு. ஏன்னா இவ்வளவு நாள் இந்த அரசாங்கம் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த வைன் ஷாப் வருமானத்தை எடுத்து கவர்மெண்ட் யூஸ் பண்ணும். கவர்மெண்ட்னா யாருக்கு யூஸ் பண்ணும், மக்களுக்கு யூஸ் பண்ணும். ஆதவ அர்ஜுனா ஒரு புது பிளான் போட்டாப்ல, அது எப்படி இவங்க மக்களுக்கு யூஸ் பண்ணுறது, எல்லாமே எனக்கு தான் வேணும் அப்படின்ட்டு இப்போ பிரைவேட்டுக்கு போறதா ஒரு தகவல். ஸோ இந்த தகவல் ஆல்ரெடி இருக்கும் போது இப்போ அங்கங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரைவேட் பார்ஸ் ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு வரும்போது அது கான்ட்ரடிக்ட் ஆகுதுல்ல. அதை எதிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். அது உண்மையோ பொய்யோ, பட் அது வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். ஸோ நீங்கள் மது கடைகளை க்ளோஸ் பண்ணுறீங்க, சந்தோஷம். ஏங்க இப்போ இந்த உரிமை தொகை கான்செப்டில் கொஞ்சம் எடுத்துக்கோங்களேன்.
இவர் வந்து வாக்குறுதி கொடுத்தது என்ன, 2500 ரூபாய் நான் தரேன் அப்படின்ட்டு மகளிருக்கு வாக்குறுதி கொடுத்தாரு. சரி, தலைவர் மு.க. ஸ்டாலின் என்ன சொன்னாருன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து 2500 ரூபாய் இப்ப தர முடியலனாலும் பரவாயில்ல, அந்த 1000 ரூபாய்க்கு மக்கள் வெயிட் பண்ணிருப்பாங்க, அந்த 1000 ரூபாய் வச்சு போடுங்கன்னாரு. ஓகே, அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை அந்த 1000 ரூபாய் டான்னு போய் சேர்ந்துருச்சு. ஏங்க, எஸ், ஐ அப்ரிஷியேட் தட், தட்ஸ் அ குட் மூவ். உங்களால இப்ப 2500 ரூபாய் தர முடியலனாலும் 1000 ரூபாய் வச்சு போட்டீங்களா, அது வரைக்கும் சந்தோஷம். பட் இந்த 2500 ரூபாய் நீங்க கொடுத்துதான் ஆகணும். பிகாஸ் மக்கள் வந்து அதை எதிர்பார்த்து தான் உங்களுக்கு ஓட்டு போட்டுருக்காங்க. நீங்க வேணா ரீல்ஸ்ல அங்கங்க சில லேடிஸை உட்கார வச்சு பேச விடலாம். விஜய் சார், எனக்கு 2500 ரூபாய் வேணாம் விஜய் சார். விஜய் சார், எனக்கு 6 சிலிண்டர் கூட வேணாம் விஜய் சார். விஜய் சார், எனக்கு பஸ்ஸே வேணாம் விஜய் சார். நீங்க நல்லா இருந்தா போதும் விஜய் சார். நீங்க நல்லா ஆட்சி கொடுத்தா போதும் விஜய் சார் அப்படின்னு அங்கங்க லேடிஸை பேச விடுறாங்கல்ல. எங்க நல்லாட்சி குத்துன்னு இருக்காரா? கொலை நடக்கலையா? சொல்லுங்க. இப்படி செட்டிங் பண்ணி பேச விடுறது. தி அதர் ஹேண்ட் வந்து பாத்தீங்கன்னா மத்த லேடிஸ்லாம் பொங்குறாங்க. ஏங்க, நான் 1000 ரூபாய் வந்து 2500 ரூபாய் ஆகும்ட்டு இவருக்கு ஓட்டு போட்டா இவரு என்னங்க 1000 ரூபாய் கொடுக்குறாரு. ஏங்க, இங்க பாருங்க, பொதுமக்களோட மைண்ட் செட் எப்படி ஆகுதுன்னு பாருங்க. நான் வந்து இப்போ இவர் 1000 ரூபாய் போட்டதே சந்தோஷன்ற கேரக்டர் ஆயிட்டேன் நானு. பட் பொதுமக்கள் என்ன கேட்கறாங்கன்னா, எப்படி அதை 1000 ரூபாய் போடுவாரு, 2500 ரூபாய் எங்களுக்கு வேணும் அப்படின்னு பொதுமக்களே கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அததான் உதயநிதி ஸ்டாலின் வந்து சட்டசபையில பேசும்போது மிக தெளிவா சொன்னாரு. என்ன சொன்னாரு? தாவேக்காக்கு ஓட்டு போட்ட மக்களே, அட ஏண்டா இந்த தாவேக்காக்கு ஓட்டு போட்டோம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ், தட் இஸ் ட்ரூ. ஏங்க, நான் எல்லா தொகுதியும் விட்டுருங்க. இந்த எலெக்ஷன்ல மினிஸ்டர்ஸ் தோத்து போன தொகுதியை கூட விட்டுருங்க. எனக்கு மனசுல ஆறாது என்ன தெரியுமாங்க, எங்க திருவிக நகர் சட்டமன்ற தொகுதிங்க, நான் மறக்கவே மாட்டேங்க. ஏங்க, ஆம்ஸ்ட்ராங் அப்படின்ற ஒரு மனுஷன் இறந்து போயிட்டாரு. அவங்க ஒய்ஃபுக்கு ஏடிஎம்கே திருவிக நகர்ல சீட்டு தராங்க. கொஞ்சோன்னு நினைச்சு பாருங்களேன், நம்ம மக்கள்லாம் எப்படியாப்பட்ட ஒரு மனநிலையில இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏங்க, நீங்க டிஎம்கேக்கு ஓட்டு போடல, சரி விடுங்க. ஏங்க, ஏடிஎம்கேல பாவங்க புருஷனை எழுந்துட்டு அந்த குழந்தைய தூக்கி கையில வச்சுக்கின்னு அந்த தொகுதி முழுக்க ஓட்டு கேட்டுன்னு சுத்தினாங்க. யாரு? ஆம்ஸ்ட்ராங்கோட மனைவி. எங்க, அவங்களுக்காச்சு அந்த மக்கள் ஒரு சிம்பத்தி ஓட்டுன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்காச்சு அந்த மக்கள் அந்த பரிதாபத்திலேயாச்சும் ஓட்டு போட்டு இருக்கணும்ல. எங்க, ஓட்டு போடாம வேட்பாளரே யாருன்னு தெரியாத விசில் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்காங்கன்னா இந்த மக்களின் மனநிலையை நம்ம என்னன்னு ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஏங்க, விஜய் மூஞ்சி, விஜய் விசில் சின்னம், அந்த அலை, அதெல்லாம் விட்டுடுங்க. அதை நம்பி மட்டும் எல்லா மக்களும் ஓட்டு போட்டாங்கன்னா சத்தியமா கிடையாது. திமுக அரசாங்கம் இந்த 1000 ரூபாய் கொடுத்து மக்களுக்கு வந்து ஓரளவுக்கு அதை அவங்களுக்கு பினான்சியலி ஹெல்ப் பண்ணுறதா அவங்க பார்த்துட்டாங்க. விஜய் என்ன சொல்றாரு? 2500 ரூபாய் தரேன்னு சொல்லியிருக்காரு. ஏங்க, கொஞ்சம் நினைச்சு பாருங்க, மாசம் 1000 ரூபாய் வாங்கின ஃபேமிலிக்கு இப்போ 2500 ரூபாய் தருவேன்னா அவங்க லைக் பண்ணுவாங்களா, லைக் பண்ண மாட்டாங்களா? அதுக்காக விழுந்த ஓட்டு தான், அந்த 2500 ரூபாய்க்காக விழுந்த ஓட்டு தான் அந்த வாக்குகள். இது திருவிக நகர்லயே ரிஃப்ளெக்ட் ஆகி, நான் நினைச்சேன் திருவிக நகர்ல எப்படி இருந்தாலும் பொற்கொடி அம்சம் ஜெயிச்சிருவாங்க போல அப்படின்னு நினைச்சா எங்க தோக்குறாங்க. ஸோ மக்கள் ஒன்லி விஜய்க்காக போட்டாங்களான்னா இந்த வாக்குகள் கிடையாது. இவர் கொடுத்த வாக்குறுதிகளுக்காகவும் போட்டுருங்க. 2500 ரூபாய், 6 சிலிண்டரு. ஏங்க, டவுன் பஸ் ஃப்ரீ கிடையாது. நீங்க ஒன்னே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, டவுன் பஸ் மட்டும் ஃப்ரீ கிடையாது. இங்க டிஎம்கே வந்து என்ன விடியல் பயணத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நகர பேருந்துகள் உள்ளைக்குள்ள சுத்தத்துல தான் ஃப்ரீ. நீங்க டிஸ்ட்ரிக்ட் டு டிஸ்ட்ரிக்ட் போறதுக்கெல்லாம் காசு கட்டி தான் ஆகணும். பட் விஜய் என்ன வாக்குறுதி கொடுத்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் எந்த பஸ்ல போனாலும் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காரு. ஏங்க, உடனடியா நீங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு நான் கேட்க மாட்டேன். நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, யூ டேக் யுவர் டைம். ஒரு 6 மந்த்ஸ்க்குள்ள கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கோங்க, ப்ராப்ளம் கிடையாது. பட் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஈஸியா கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏன்னா இன்னொரு 4 மாசமா 5 மாசத்துல தீபாவளி வரப்போகுது. கொஞ்சோண்டு நினைச்சு பாருங்க, அந்த கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்தின் நிலைமைய கொஞ்சோண்டு நினைச்சு பாருங்களேன். ஏங்க, அவன் சென்னை டு மதுரை போவான், சென்னை டு திருச்சி போவான், சென்னை டு கோயம்புத்தூர் போவான், சென்னை டு கன்னியாகுமரி போவான், சென்னை டு திருநெல்வேலி போவான். அத்தனை லேடிஸ்க்கும் ஃப்ரீனா எப்படி இருக்கும் அந்த கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏன்னா தீபாவளி டைம்லலாம் டிக்கெட்டை புக் பண்ணி போறதே கஷ்டம், பஸ் கிடைக்காது.
இதுல ஆம்னி பேருந்துலாம் வந்து பாத்தீங்கன்னா விலையை ஏத்திட்டு இருப்பான். ஸோ இவ்வளவு சிக்கல்கள், எது காசு கொடுத்து போறதுக்கே பஸ் இருக்காது. இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வேணாலும் நீ டிராவல் பண்ணு, நான் உனக்கு ஃப்ரீ ஆக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ தீபாவளி டைம் எல்லாம் எனக்கு நினைச்சு பார்த்தா சிரிப்பா இருக்கு. என்ன நடக்க போகுது? இவங்க என்ன ஆக்சுவலா பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ஜெயிக்க போறது இல்லை அப்படின்றது விஜய்க்கே தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சனால வாக்குறுதிகளை அள்ளி விட்டுட்டாங்க. 1008 வாக்குறுதி இருக்கு. அது எல்லாத்தையும் உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் நம்ம சொன்னா நல்லா இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா தே ஹேவ் டைம், லெட் தெம் டேக் த டைம். நான் திருப்பி அதை ஏன் சொல்றேன்னா, என்னப்பா உடனே கேட்கிறேன்ட்டு கேட்பாங்க. நான் உடனே எல்லாம் கேட்கலங்க. நீங்க 6 மாசம் கூட எடுத்துக்கோங்க. 6 மாசத்துக்கு அப்புறமா எனக்கு 6 சிலிண்டர் குத்தா போதும். 6 மாசத்துக்கு அப்புறமா எனக்கு 2500 ரூபாய் குத்தா போதும். 6 மாசத்துக்கு அப்புறமா டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லா பஸ் ஃப்ரீயா விட்டா போதும். 6 மாசத்துக்கு அப்புறமா அண்ணன் சீர் செஞ்சா போதும். 6 மாசத்துக்கு அப்புறமா தாய்மாமன் சீர் செஞ்சா போதும். 6 மாசத்துக்கு அப்புறமா இடைநீட்டலை தவிர்க்க நீங்க பெற்றோர்களுக்கு எல்லாம் 15,000 ரூபாய் போட்டா போதும். எதுவுமே இங்க பாருங்க, நான் திருப்பி சொல்றேன், நம்ம எதுவுமே இமிடியேட்டா கொடுங்க விஜய் சாருன்னு கேட்கல. டேக் யுவர் ஓன் டைம் அண்ட் பண்ணுங்க. பண்ண முடியுமா இதெல்லாம்? எங்க திணறின்னு இருக்காது விஜய் சார் ஆக்சுவலா. ஸோ எனக்கு இதெல்லாம் வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டுருக்காங்க. இதே இவ்வளவு ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணாம இருந்திருந்தால் இந்த வாக்குகள்லாம் விஜய்க்கு உழுந்திருக்குமானா? உழுந்திருக்காது. வெறும் ஃபேன் பேஸோட ஓட்டு மட்டும் தான் உழுந்திருக்கும் விஜய்க்கு. நம்ம இன்ஸ்டாகிராம் புரட்சி, சோசியல் மீடியா புரட்சி, அது அப்படியே ட்ரெண்ட் ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த ஸ்கீம்ஸ் மக்கள் கிட்ட வந்து விஜய் வேணா இதை 10 வாட்டி சொல்லாம இருந்திருக்கலாம். பட் லோக்கல்ல இருக்கிற அந்த வேட்பாளர்கள் இதை சொல்லிதான் ஓட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்பிதான் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ மக்கள் வெயிட்டிங் விஜய் சார் இதெல்லாம் எப்போ பண்ணுவார்னு. ஏங்க இந்த ஸ்கீம்ஸை பத்தி பேசும்போது தான் எனக்கு இன்னொன்று ஞாபகத்து வருது. நான் வந்து ஆக்சுவலா ஆராய்ஞ்சேன். என்ன ஆராய்ஞ்சேன்னா, எப்படி தாண்டா டிஎம்கே தோத்துச்சு? ஏங்க அதை வந்து கட்சி தலைவரோ தலைமையோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழுவை போட்டு ஆராய்ஞ்சிட்டு இருக்காங்க, விசாரிச்சுட்டு இருக்காங்க, எல்லாமே அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. பட் நமக்குன்னு ஒரு சஜஷன் இருக்கும்ல, எப்படிடா டிஎம்கே தோத்துச்சின்னு ஆராயும் போது தான் ஏங்க இந்த பாயிண்ட் வந்து சில பேர் ஏற்றுக்கலாம், சில பேர் ஏற்றுக்காம இருக்கலாம். பட் எனக்கு தோணுது என்னன்னா, நம்ம தோத்துதே இந்த உரிமை தொகையாளன்றது என்னோட பாயிண்ட். ஏன் இதால தோத்துனா, ஏங்க நீங்க பாருங்க, கிட்டத்தட்ட 1.25 கோடி குடும்பம், இல்ல 1,30,00,000 பயனாளர்கள் நினைக்கிறேன். அவ்வளோ பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம மாசம் 1000 ரூபாய் கொடுத்தோம். ஏங்க மொத்த ரேஷன் கார்டு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2.25 கோடியோ 2,30,00,000 இருக்கு. ஸோ 1,30,00,000 பேர் பயனாளர்கள் இருக்காங்க. பட் பயன் அடையாதவங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்காங்க. அந்த 1 கோடி பேரு நமக்கு ஆதரவாளர்களா இருந்தாலும் இந்த 1000 ரூபாய் வராதனால அவன் எனிமி ஆயிட்டான், விஜய்க்கு போயிட்டான். ஏன்னா விஜய் 2,500 ரூபாய் தரேன்னு சொல்லிட்டாரு. ஏங்க நீங்க இது கேட்க வேணா அப்படிலாம் இருக்காதுப்பான்னு தோணலாம். பட் மக்கள் மனசு எஸ் இப்படிதான் இருந்திருக்கு. ஒண்ணுமே இல்லைங்க, அவங்க அந்த 1000 ரூபாய் போது பெருசா எடுத்துக்கல. இப்போ 1,30,00,000 பேருக்கு 1000 ரூபாய் போகுது. இந்த 1 கோடி பேர் அதை பெருசா எடுத்துக்கிட்டாங்களா? சரி விடுங்க, 1000 ரூபாய் தானே மக்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு இருந்தாங்க. பட் நீங்க இப்ப என்ன ஆக்குறீங்கன்னா, அந்த 1000 ரூபாய் 2,000 ரூபாய் தர போறேன்னு சொல்லிட்டீங்க. சோ நீங்க திருப்பி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த 2,000 ரூபாய் யார் அனுபவிக்க போறா? இந்த 1,30,00,000 மிஞ்சி போனா இதை 1,40,00,000 ஆக்குவீங்க. பட் ரிமைனிங் ஆட்களுக்கு அது வரப்போகிறதா என்றால் வரப்போல. ஏங்க இதுல மிகப்பெரிய இம்பாக்ட் இன்னொன்னு ஆனது என்னன்னா, திமுக வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5,000 ரூபாய் போட்டாங்க பாருங்க. எது எலெக்ஷன் க்ளோஸ் டு எலெக்ஷன்ல 5,000 ரூபாய் போட்டாங்க பாருங்க. அதுதாங்க மிகப்பெரிய செட்பேக் ஆகி போச்சு. என்ன செட்பேக்னு பாத்தீங்கன்னா, இந்த 1,30,00,000 பேருக்கு தான் அந்த 5,000 ரூபாய் போச்சு. இந்த 1 கோடி பேருக்கு அந்த 5,000 ரூபாய் போலியே. ஏங்க இந்த வீட்டுக்கு 5,000 ரூபாய் வந்திருக்கு, இந்த வீட்டுக்கு 5,000 ரூபாய் வந்திருக்கு, இந்த வீட்டுக்கு 5,000 ரூபாய் வரல. இப்ப இவனோட மனநிலையை நம்ம நினைச்சு பார்த்தோமா? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஏன்னா 1000 ரூபாய் போது இவன் பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா இவனுக்கு 5,000, இவனுக்கு 5,000, ஆனா எனக்கு 5,000 வரல, பக்கத்துல இன்னொரு வீட்டுக்கு 5,000 வரல. அப்ப என்ன ஆயிடுதுன்னா, இவங்கெல்லாம் வந்து அப்செட் ஆயிட்டாங்க. என்ன இவங்க எது செஞ்சாலுமே அந்த 1,30,00,000 1,40,00,000 பேருக்கு தானே செய்யறாங்க, நம்மளுக்கு செய்யலையே பாரு, அவங்களுக்கு தான் 5,000 ரூபாய் வந்திருக்கு, நம்மளுக்கு 5,000 ரூபாய் வரலையே அப்படின்ட்டு டிஎம்கேக்கே ஓட்டு போடுறவங்களா இருந்தாலும் அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு மாறுதலா விஜய் வந்தா நம்மளுக்கு காசு தரேன்றாருல, விஜய்க்கு ஓட்டு போட்டுருவோம் அப்படின்னு ஓட்டு போட்டாங்க. இதுதான் எனக்கு தெரிஞ்சு. ஏங்க ஏன்னா டிஎம்கே நீங்க யார வேணாலும் கேளுங்களேன், எப்பா இவ்வளோ வருஷம் டிஎம்கே ஆட்சிலேயே
இந்த 5 வருஷம் தான் செமையான ஆட்சின்னு சொல்லுவாங்க. பட் அந்த 5 வருஷம் ஆட்சியாலே தோத்து போறாங்கன்னா அதற்கு இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு. ஏன்னா இப்போ தமிழ் புதல்வன் புதுமை பெண்லாம் கூட எடுத்துக்கோங்க, 1000 ரூபாய் தரோம். யாருக்கு தரோம்? கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து பாஸ் அவுட் ஆகி போற ஸ்டூடெண்ட்டுக்கு தரோம். வாட் அபவுட் தி அதர் ஸ்டூடெண்ட்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, எங்க கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்கள உயர்த்தி விடுவது தான் கவர்மெண்ட். அது அவங்க எல்லாருக்கும் தர முடியாது. பட் இருந்தாலும் இவங்க செய்யற ஸ்கீம்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த 1,30,00,000 தொட்டுட்டு இருந்துச்சு. இந்த 1 கோடிலாம் வந்து தனியாவே இருந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டாங்களோ என்னமோன்றது என்னுடைய அறிவு புரிதல் ஆக்சுவலா. ஏன்னா ஆப்வியஸா இருக்குமா இருக்காதாங்க. ஏங்க நீங்க இப்ப இந்த வீடியோ பாக்குறவங்களே கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தீவிரமான டிஎம்கே ஆதரவாளர்களா நீங்க இருப்பீங்க. பட் உங்களுக்கு அந்த 5,000 ரூபாய் வரல. பட் பக்கத்துல இருக்கிற 2 வீடு, அதுல ஒரு ஏடிஎம்கே வீடு கூட இருக்கும்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு 5,000 ரூபாய் வந்திருக்கு. அப்போ உங்க மனநிலை என்னவா இருக்கும்? என்னடா இது, நம்ம தீவிர டிஎம்கே ஆதரவாளர், நம்மளுக்கு 5,000 ரூபாய் வரல, ஆனா அவங்க 2 பேருக்கு வந்திருக்கு. சரி, நடுநிலையாளரா இருப்பீங்க, நடுநிலையாளரும் நினைப்பீங்களே ஏன் எனக்கு 5,000 ரூபாய் வரல. ஸோ இந்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா சில பாயிண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சிக்குமுக்காயிடுச்சு. ஏங்க இது நம்ம தலைமைக்கு கிளாஸ் ஒன்றும் எடுக்கல, திஸ் இஸ் ஆர் ரிக்வெஸ்ட். அவரே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஒப்பீனியன்ஸை வந்து இதில் ஃபீட்பேக்காக கொடுங்க அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் ஆர் ஒப்பீனியன்ஸ் தான் இது. ஸோ இந்த மாதிரி சில இதுதான் வந்து விஜய்க்கு ஃபேவர் ஆயிடுச்சு. இப்போ ஓட்டு போட்டவங்கலாம் என்ன நினச்சி ஓட்டு போட்டிருக்காங்க. இப்போ ஏன் இந்த பாயிண்ட் எடுத்தோம்னா, விஜய் இதெல்லாம் செய்வாருன்னு தான் இவங்க ஓட்டு போட்டிருக்காங்களே தவிர்த்து சும்மா விஜய் ஆட்சி செஞ்சா மட்டும் போதுன்றது கிடையாது. அது வந்து சில விஜய் ஃபேன்ஸ் இருப்பாங்க பாருங்க, அவங்க மட்டும் தான் அந்த எண்ணோட்டத்தில் இருக்காங்க. பட் விஜய்க்கு ஓட்டு போட்ட பொதுமக்கள் அனைவரும் இதை நம்பிதான் ஓட்டு போட்டிருக்காங்க. சட்டம் ஒழுங்குலாம் நல்லா ஆயிடும் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. பட் சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்கானா? நல்லா இல்லை. கிட்டத்தட்ட 20க்கு மேல கொலைகள் ஆயிடுச்சு. நேத்து பாருங்க அந்த திருச்சியில ஒரு பிரச்சனை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காஞ்சிபுரத்துல 2 இளைஞர்கள் வெட்டி கொன்னு இருக்காங்க. சரி விடுங்க, இதை பத்திலாம் நம்ம இப்ப பேசத்தால, அவருக்கு நம்ம வந்து பிரீத்திங் ஸ்பேஸ் தரணும். அதனால பிரீத்திங் ஸ்பேஸோட இப்போ இருக்கட்டும். இப்போ அரசியல் கள நிலவரம்படி மிகப்பெரிய சிக்கலை யார் சந்திச்சிருக்கான்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே தான். உங்களுக்கே நல்லா தெரியும், டிஎம்கே வச்சு எதிர்கட்சியில போய் உக்காந்துருச்சு. டிஎம்கே வந்து உங்களுக்கு ஆளுங்கட்சி அரசியலை விட எதிர்கட்சி அரசியல் வந்து ரொம்ப சூப்பராகவே செய்வாங்கன்றது உங்க நல்லாவே தெரியும். அதில் இப்போ விஜய் சிக்கிங்கினாரு. ஜெயலலிதா அம்மையார் இருந்தாலே வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்படுவாங்க டிஎம்கே அப்போசிஷனாக இருக்கும்போது. இப்போ விஜய் வேற வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உட்காந்துருக்காரு. அவர் என்னத்தை பேச போறாருன்னு தெரியல. தொடர் போராட்டங்களை டிஎம்கே எடுக்கும். இவர் இந்த நலத்திட்டங்கள்லாம் செய்யலைன்னா அதை எதிர்த்து டிஎம்கே போராடி அவங்க எப்படின்னா செட்டில் அவுட் ஆயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க 26 போனா என்னடா 29 பார்ப்போம், 31 போயிடும் வந்துடும்டான்ட்டு பார்த்துப்பாங்க. பட் ஏடிஎம்கேயோட நிலைமை தான் வந்து பார்த்தீங்கன்னா கபலீகரமாக ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ சிவி சண்முகம் ஒரு சைடு பிரிஞ்சுட்டு, வேலுமணி ஒரு சைடு பிரிஞ்சுட்டு, இந்த சைடு எடப்பாடி, அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 47 எம்எல்ஏ 25 எம்எல்ஏ விஜய்க்கு ஆதரவு தராங்க, 22 எம்எல்ஏ நாங்கள் ஆதரவு தர மாட்டோம்னு இபிஎஸ் கூட இருக்காங்க. இப்போ இதில் கட்சி தாவல் சட்டம் வரும். ஏன்னா 2/3 ஆஃப் த பார்ட்டி மெம்பர்ஸ் போயிட்டா பரவாயில்ல, ஆனால் இங்கே 2/3 போல 22-25 ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் நின்றுட்டு இருக்கு. இவங்க நான் பொதுக்குழு கூட்டத்தை கூட்ட போறேன், நான் இது பண்ண போறேன், அப்படி பண்ண போறேன்ட்டு ஏடிஎம்கே வந்து சுக்கு நூறா உடைச்சிட்டு இருக்காங்க. யார் உடைச்சிட்டு இருக்காங்கன்னா ஏடிஎம்கே காரங்களோட சேர்த்து விஜயும் அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காரு. ஏங்க உங்களுக்கு 118 மெஜாரிட்டி வந்துருச்சு, நீங்க ஏன் போயிட்டு ஏடிஎம்கே உடைக்கணும்? ஏங்க ஏடிஎம்கேல இருக்கிற சிவி சண்முகத்தை ஒண்டி போய் பார்த்துட்டு சால்வ் போறீங்களா? அது ஏன் பண்ணீங்க? அப்போ அவங்களுக்கு வந்து அந்த ப்ரியாரிட்டியை நீங்க ஏற்படுத்தி தரீங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமியை போய் பார்க்கல, எல்லா தலைவரையும் போய் பார்த்தீங்க. எடப்பாடி பழனிசாமியை நீங்க போய் பார்த்துருக்கணும்ல சட்டப்படி. அதுவும் ஒரு அரசியல் நாகரிகம் தானே. பட் அதை நீங்க பண்ணலன்னா அதுக்கு என்ன காரணம்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் ஒரு உள்குத்து விளையாட போறேன்ட்டு ஏதோ சரி, தட் இஸ் அரசியல். ஏங்க நீங்க வந்து நாகரிக அரசியல்லாம் இப்ப பண்ணா அதெல்லாம் வந்து ஏத்துக்கிறாங்களா மக்களான்னா கிடையாது. போன 5 வருஷமே நம்ம அதை பார்த்துட்டோம். திமுக நாகரிக அரசியல்னு நாகரிகமா செயல்பட்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எதிர்கட்சி ஆயிட்டோம். ஸோ விஜய் வந்து இது அஃப்கோர்ஸ் இட் இஸ் பாலிடிக்ஸ். பிரேக்கிங் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியை பிரேக் பண்ணதே வந்து ஒரு பாலிடிக்ஸ் தான். அதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் பண்ணிட்டு இருக்காரு. ஏங்க விஜயை பொறுத்த மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து ஒரு பாட்டு டெடிகேட் பண்ணலாங்க. இந்த ஜெயம் ரவி பாட்டு இருக்கும், தீமைதான் வெல்லும் எவன் நினைத்தாலும் தீமைதான் வெல்லும். அந்த லைனை வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கு டெடிகேட் பண்ணலாம். விஜயோட வர்ச்சுவல் வாரிஸ்க்கு எந்த பாட்டை டெடிகேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா அதுலேயே ஒரு லைன் வரும். உண்மையை என்னது ஏதோ ஒரு லைன் வருங்க. இப்போ உண்மையை நம்ப வைக்கிறதுக்கு தாண்டா ஆதாரம் தேவை, ஆனால் பொய்யை நிரூபிக்கிறதுக்கு குழப்பம் மட்டுமே போதும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட்டர்ஸு ரீல்ஸ் போடுறது தான் அவங்களோட வேலை. ஸோ என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பொய்யை எடுத்து 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 குழப்பமாக ஆக்கி மக்கள் மத்தியில் தெளிப்போம். அவங்க யோசிச்சுட்டே இருப்போம். டிஎம்கே வந்து உண்மையை நிரூபிக்கிறதுக்கு ப்ரூஃபாக தேடிட்டு இருப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி வேலையை தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஏடிஎம்கே இஸ் அன் பிக் ஸ்ட்ரகிள். மீண்டு எழ வேண்டும் ஏடிஎம்கே அப்படின்றது நம்மளுடைய இது. ஏன்னா எங்க திராவிட கட்சிகள் திமுகவும் அதிமுக என்னதான் பண்ணியிருந்தாலும் தமிழ்நாட்டுக்காக நல்லது பண்ணியிருக்காங்க. இப்போ எஸ் அஃப்கோர்ஸ் தமிழக வெற்றி கழகம் வந்திருக்கு. நல்லது பண்ணால் நான் திருப்பியும் சொல்கிறேன், இவங்க நல்லது பண்ணால் அவங்களை பாராட்டுவோம். நல்லது பண்ணாமல் எதனா பண்ணிட்டு இருந்தால் அவங்களை நம்ம தூற்றுவோம்.